ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது என்னன்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முதல்ல கல்கிசையிலிருந்து கழுத்தறைக்கு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிற நேரம் இந்த இடத்துல ட்ரெயின் திடீரென்று ஸ்டாப் ஆகிருச்சு. அழகான இந்த கரையோர காட்சியை உங்களுக்காக டக்குன்னு கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஒரு சின்ன கிளிப் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்துட்டு வாங்க வாய்ப்பன் செய்ய போகிறோம். பழங்களில் எங்களோட வீட்டில் அவ்வளவா எடுபடாத ஒரு பழம் என்று சொன்னால் அது வாழைப்பழம் தான். அதுலேயும் நல்ல பழுத்திருச்சுன்னு சொன்னால் எனக்கு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் என்று சொல்லி பந்தடித்து ஒரு மூலையில் போய் கிடந்து இந்த வாழைப்பழம் நல்லா பழுத்திருச்சு. இப்போ என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். உணவு வீண் விரயம் செய்யவும் கூடாது, வாழைப்பழம் சாப்பிட விருப்பமும் இல்லை. ஓ எஸ், வாய்ப்பன் செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ளே ஒரு கப் பிளெயின் ஃப்ளார் சேர்க்குறேன். அதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளுவோம். இதுகளை ஒருக்கா கலந்து விடுவோம். 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். விருப்பத்திற்கேற்ப சீனி கூட்டி குறைக்கலாம். இதுக்குள்ள இப்போ 3 சின்ன புளி வாழைப்பழம் சேர்க்கிறேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சு விடுவோம். வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தோடையும் சேர்த்து பிசைவோம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வாழைப்பழத்தில் எல்லாம் பைண்ட் ஆகும். இப்போ இந்த கலவையை மூடி போட்டு 1/2 an hour ஒரு பக்கம் ரெஸ்ட் பண்ண விடுவோம். வாய்ப்பன் செய்கிறதுக்குரிய இந்த கலவை கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்க வேணும். இனி இதை சூடான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எனக்கு உனக்கு அடிப்பட்டு சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, வாழைப்பழம் தான் பிடிக்காது, வாழைப்பழம் போட்டு செய்கிற வாய்ப்பன் பிடிக்குமே. இந்த வாய்ப்பன் பொரிச்ச உடனே சாப்பிட்றதை விட அடுத்த நாளைக்கு சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்கும். இவ்வளவு நேரமாக என்னோட இணைந்திருந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையில் keep watching us and keep smiling.